ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி கடந்து வருகிற கர்த்தருடைய ஒரு வார்த்தை, நம்பிக்கையை விடாதே என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அது உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு இருக்கிறத நிமித்தம் பிள்ளைகளை குறித்த ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு என்று நினைக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து நம்பிக்கையை விடாதன்னு ஆண்டவர் பேசுகிறார். ஐயோ, ஒரு குடிகார கணவனாராக இருக்கிறார், என்ன சொன்னாலும் திருத்த மாட்டிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமை நான் தெரிந்திருந்தா இப்படிப்பட்ட திருமணத்துக்கே நான் சம்மதித்திருக்க மாட்டேன், ஆனால் இவர் எப்பொழுது மாறப்போகிறார் என்று சொல்லி கணவனாரை குறித்து நினைத்து நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு ரீதியில் குடும்பத்தில், உடைய தொழிலின் காரியத்தில், உங்களை சுற்று வட்டாரத்தில் நடக்கிற ஒரு சூழ்நிலையின் காரியமாக ஏதோ ஒரு நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறத தான் என் ஆவியில் என் ஆண்டவர் காண்பித்து இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, நம்பிக்கையை விடாதேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீர்க்கமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே மீகா தீர்க்கனை கொண்டு ஆண்டவர் என்ன பேசுகிறார்? நம்ம விழும் பொழுது இந்த உலகம் சந்தோஷப்படும். நம்ம விழுந்திருக்கும் பொழுது உலகம் என்ன செய்யணும்? இன்னும் வேணும், இன்னும் அதிகமாகவும் இவனுக்கு என்ன செய்யணும் வேணும்னு சொல்லி நம்ம விழுந்திருக்கும் பொழுது நம்மளை பார்த்து கைதட்டி சிரிக்கிறதற்குத்தான் இந்த உலகம், நம்மளை சுற்றிலும் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம விழும்பொழுது நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரு அன்பின் தகப்பன், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுதான் சத்துருவை பார்த்து நம்ம நம்பிக்கையோடு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன சொல்லணும்? நம்பிக்கை இழந்து போகாதபடி, ஏன் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் நடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். என் தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எனக்கு வெளிச்சத்தை என்ன சொன்னால் தருகிற தேவன், எனக்கு பாதை காட்டுகிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கையிட பிசாசு வெட்கப்பட்டு போவான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்திற்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பதில் தராமல் இருக்கிறது நிமித்தம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படவில்லை என்று என்ன செய்யாது? அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தில் மௌனமாக இருக்கிறார்னா அவர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்திற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய ஒரு நேசித்த ஒரு அன்பான குடும்பத்தை பார்க்க முடிகிறது. யாரு? மார்த்தாள், மரியாள், லாசரு. இந்த குடும்பத்தை இயேசு அன்பு செலுத்தின ஒரு குடும்பம். ஆனால் லாசரு வியாதிப்பட்டு மரித்து போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த செய்தி இயேசுவுக்கு கேள்விப்பட்டாலும் கூட அவர் என்ன சார் பின்னும் ஒரு நாள் அங்கே தங்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டு 4ஆம் நாள் தான் இயேசு என்ன செய்கிறார்? கடந்து செல்கிறார். ஆனாலும் மார்த்தாள் சொல்கிற ஒரு வார்த்தை, நீர் இங்கே இருந்திருந்தேனானால் உம்முடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. எப்படிலாம் வார்த்தையை சொல்லும் பொழுது மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ விசுவாசித்த தேவ மகிமை என்ன செய்வாய்? காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். ஆனாலும் அவள் சொல்கிற ஒரு வார்த்தை, யோவான் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, 4 நாள் ஆயிட்டே, நாருமே ஆண்டவரே அப்படிலாம் சொல்ல. இல்லைப்பா, உன் வாழ்க்கையில் தான் நீ முடிஞ்சதுன்னு நினைக்கிற, லாசரு வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நீ நினைக்கிற. இல்லை, நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய். நம்பிக்கை என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. கல்லை புரட்டி போடுங்கள், லாசருவே வெளியே வா என்று சொல்லி யோவான் 11:43 வாசிக்க முடிகிறது. வெளியே வா என்று சொன்னால் எந்த நாற்றம் எடுத்த வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த வாழ்க்கை, லாசரு உயிரோடு கூட என்ன செய்கிறான்? வெளியே வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி நான் மரித்த லாசரு மேலே வல்லமையை காண்பித்த ஆண்டவர், உன் பிசினஸ் மரித்து போயிருக்கிறதா? அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அது உன் குடும்பமான காரியமாக இருக்கலாம், உன் ஆவிக்குரிய காரியம்
காரியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவ்வளவுதான், இனிமே ஜெபத்தை, இனிமே வேத வாசித்து, இனிமே ஆலயத்துக்கு போய் என்ன கிடைக்க போகுது, அவ்வளவுதான் நினைக்கிறாயா? நம்பிக்கையை விடாதே. லாசரு சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கி வந்து மரித்த சரீரத்தில் வல்லமை கொடுக்க முடியும் என்றால், உயிர்த்தெழ வைக்க என் ஆண்டவரால் முடியும் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், உன் காரியத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். நீ நம்பிக்கையை மட்டும் விடாதேன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையை மட்டும் விடாமல் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.